குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பாட்னியுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜுவாலஜி பார்த்தோம். ஜுவாலஜியில் இன்ட்ரோ ஃபண்டமெண்டல் பயாலஜிங்கிற டாப்பிக்கில் ஒரு விலங்கினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு தாவரங்களுடைய அமைப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிப்படையாக. ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த இதுலேருந்து பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஸோ இதுதான் கொஞ்சமாக படிப்போம். 6th படிக்கும்போது எப்படி இருக்கும், அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாட்னியுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர், ஸோ சின்ன லெவல்லேருந்து அப்படியே என்னாக ஆரம்பிக்கும். நீ 11th படிக்கும்போது அதிகமான எக்ஸ்பென்ஷனை கொடுத்து தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பாட்னி அப்படின்னா அந்த பாட்னிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆனது தாவரவியல் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் எக்ஸ்கபிட்ஸ் வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். தாவரங்களில் பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளாகவும், ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகூல்ஸ், மாலிகூல்ஸ் இன்டு ஆர்கனல்ஸ், மாலிகூல்கள் எல்லாம் மூலக்கூறுகள் எல்லாம் இணைந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்களாகவும், செல்கள் எல்லாம் ஒன்றிணைந்து என்னவா மாறி இருக்கு திசுக்களாகவும், திசுக்கெல்லாம் சேர்ந்து என்னவா மாறி இருக்கு உறுப்புகளாக மாறி இருக்கு. இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. எப்படி ஒரு பிளான்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆட்டம் மாலிகூல் ஆகவும், மாலிகூல்ஸ் ஆர்கனல்ஸ் ஆகவும், ஆர்கனல்ஸ் செல் ஆகவும், செல் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆகவும், டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜுவாலஜி கம்பேர் பண்ணி படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸோட நிப்பாட்டப்படும். ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஜுவாலஜில இருக்கக்கூடிய ஸ்பெஷல். ஆனா நம்மளுடைய பாட்டில என்னவா இருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறிடுச்சுங்கிறாங்க, ஆர்கன்ஸா மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்ல ரெண்டு வகையான அமைப்புகள் இருக்கு, ரெண்டு வகையான ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்னாலும் எடுத்துக்கணும். அந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல ரெண்டு வகையான அமைப்புகள் இருக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், புற அமைப்பு. ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள் அமைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான அமைப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தாவரத்தினுடைய வெளிப்புற பகுதியில நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்றேன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதெல்லாம் பார்க்கலாம், ரூட் பார்க்குறோம், லீஃப் பார்க்குறோம், ஸ்டெம்மை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் பார்க்குறோம், சீடு பார்க்குறோம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் எந்த அமைப்புக்குள்ள இருக்கு, ஒரு பிளான்ட்னோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், ஆர்கன்ஸ். சரி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு பிளான்ட்டுக்குள்ள என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு அடிப்படையை எதை பார்க்க முடியும், சைலம் ஃப்ளோயம். எதை பார்க்கலாம், சைலம் ஃப்ளோயத்தை தான் என்னன்னு சொல்றேன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை முதல்ல தாவரத்தினுடைய உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல்ல நமக்கு சொன்னவர், தாவரத்துக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகமையா குரூ அப்படிங்கிறது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினா குறிச்சுக்கோ. இந்த நெகமையா குரூ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தாவரங்களின் உள்ளமைப்பை கண்டுபிடிச்சதுனால இவரை உள்ள அமைப்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்னல் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய வார்த்தை என்னன்னு சொல்றேன், அனாட்டமி அப்படின்னு சொல்றேன். அப்ப அனாட்டமின்னு அர்த்தம் தாவரங்களுடைய உள் அமைப்பு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ இந்த அனாட்டமிங்கிற வேர்டு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீக் வேர்டு. இந்த கிரீக் வேர்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனா அப்படின்னு சொன்னா ஆஸ் அண்டர், அடுத்தது செம்னி அப்படின்னு சொன்னா டூ கட்ஸ், அதாவது உட்பகுதிய தாவரத்தினுடைய உட்புற அமைப்பை நம்ம கட் பண்ணி ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறியக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப தாவரத்தினுடைய உட்புற அமைப்பை பத்தி படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பத்தின படிப்புக்கு என்ன பேரு, அனாட்டமி அப்படின்னு சொல்லி அர்த்தம், உள் அமைப்பியல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி,
இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த உள் அமைப்பியல்ல நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் எடுத்துக்குவோம், டைகார்ட் ரூட் அல்லது மோனோகார்ட் ரூட். அந்த ரூட்டினுடைய டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் என்ன செய்யணும் கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல? எபிடெர்மிஸ் இருக்கும், சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், வாஸ்குலர் கேம்பியம் இருக்கும், ஸ்டீல் இருக்கும், பித் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் பிளான்ட்டினுடைய உள் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். சரியா? அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனாட்டமி ஸ்டடீஸ் எடுத்து படிக்கும் போது தான் அதனுடைய உள்ள அமைப்பை நம்மளால என்ன பண்ண முடியும்? முழுவதுமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஒரு ஒரு தாவரத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தினுடைய அடிப்படை செல். செல் எத்தனை வகையை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்று யூனிசெல், இன்னொன்று மல்டிசெல். யூனிசெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரே செல்லால் ஆன உயிரினங்களை தான் என்னன்னு சொல்லணும்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, புரோட்டோசோவன்ஸ், இதெல்லாம் என்னது ஒரு செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டா சொல்லணும். அடுத்தது 2வது டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல செல்கள். பல செல்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா are composed of millions of different types of cells. அப்ப எத்தனை செல் இருக்குன்னு சொல்றாங்க? millions types of cellsனால ஃபார்ம் ஆனதுதான் என்னன்னு சொல்றதுன்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கனிசத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னோம்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ ஹையர் பிளான்ட்ஸ்ல கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் டைப்ஸ் ஆஃப் செல்லுடைய ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது இந்த மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் have specialized cells, tissues, organ system that perform specific function. விலங்கு செல்கள், அதாவது ஒரு தாவரத்தை ஒரு விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் சரி, ஸோ அதுல மாறுபாடு அடைந்து வாழ்க்கை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கின்றன. அதாவது ஒவ்வொரு செல்லையும் என்ன செய்யணும்னா ஒன்னா கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு. ஓகே. இப்போ செல்லுனா என்ன? எல்லா உயிரினங்களுடைய அடிப்படை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், செல் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பேசிக் யூனிட்ஸ் தான் செல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். செல்லுல இருந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ. வாட் இஸ் டிஷ்யூ? திசுக்கள் அப்படின்னா என்ன? தாவரங்களை பொறுத்த வரைக்கும் திசுக்கள் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் possessed and recognized to perform a particular function is called a tissues. So அதாவது tissues are the group of the cells that are similar or dissimilar in structure and origin but perform similar function. அதாவது செல் எல்லாம் சேர்ந்தது திசுக்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த திசுக்கள் என்னவா இருக்கும்? ஒரே மாதிரி ஃபங்க்ஷனை செய்யாது. சிமிலர் ஆர் டிசிமிலர், ஒரே மாதிரி இருக்கலாம் அல்லது வேற வேற மாதிரி இருக்கலாம் திசுக்கள். ஆனா ஸ்ட்ரக்சர்லையும் அண்ட் ஆரிஜின், அது உருவாக்கக்கூடிய அமைப்புலையும் தோன்றக்கூடிய முறைகளையும் ஸோ எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை செய்யக்கூடியதுதான் என்னன்னு சொல்லணும்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ டிஷ்யூஸ் பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அனிமல்ஸ் பக்கம் போக வேண்டாம். பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், another one permanent tissues. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முறையும், ரெண்டாவது நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ்ல என்ன இருக்குன்னா இந்த டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா என்ன? ஸோ இது ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? இந்த மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு எதுல இருந்து உருவாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீக் வேர்டு. அதாவது மெரிஸ்டோஸ். மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக்க வேர்டினுடைய மாடிஃபிகேஷன் தான் என்னதான் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. குறிச்சுக்கோ, செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி, பகுப்படையும் தன்மைகளை பொறுத்து. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றா மெரிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மெரிஸ்டம் டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் immature cells that are capable of undergoing cell divisions.
தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் ஆக்க திசு அடையாத திசுக்களை தான் என்னன்னு சொல்றேன்னா ஆக்கு திசு மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு. அது ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. திரும்பவும் சொல்றேன் பாரு. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் a group of immature cells, முதிர்ச்சி அடையாத ஒரு செல்களின் கூட்டமைப்பு that are capable of undergoing cell division. ஸோ இது என்ன, முதிர்ச்சி அடைய செல்களின் தொகுப்பு பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய திசுக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஒரு பிளான்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆப்பிக்கல் பார்ட்ஸ்ல இருக்கும். என்ன மாதிரி ஆப்பிக்கல் பார்ட்ஸ்ல இருக்கும்? நம்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டா அபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், அதாவது தாவரத்தினுடைய நுனிப்பகுதி, தண்டினுடைய நுனிப்பகுதியில மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. 2 ரூட் பகுதியில பிரசன்ட் ஆயிருக்கு. 3rd ஒன் லீஃப் பிரைமோரிட்டா, அதாவது இலை பகுதிகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் வளர்ச்சி அடைந்தோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வாஸ்குலார் கேம்பியம், சைலமும் ஃப்ளோயும் இணைந்த அமைப்பு பகுதிகளில் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. அடுத்தது கார் கேம்பியம், தக்கை கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் இல்லாம மற்ற இடங்களையும் என்ன இருக்குன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கு. இப்போ ஒரு ரூட்டு, ஒரு ஸ்டெம், ஒரு லீஃப், ஸோ இது எல்லாம் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் மாதிரி தாவரங்களையும் இது ஆர்கன் அப்படின்றது. இந்த ஆர்கனோட எக்ஸ்ட்ரா நம்ம எதையெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான பகுதிகளாக எதை சேர்த்துக்கலாம்? சைலமும் ஃப்ளோயத்தையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சைலம், ஃப்ளோயம். சரி, ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் மெரிஸ்டோஸ், அதாவது ஆக்க திசுக்களின் சிறப்பு பண்புகள் பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட், ஒரு ஆக்க திசுனா அதனுடைய கேரக்டர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், உயிருள்ள செல்களால் ஆனவை, அதாவது லிவிங் செல்ஸா இருக்கும். 2வது, செல் ஆர் ஸ்மால் சைஸ்ல இருக்கும், ஓவல் ஷேப்ல இருக்கும், பாலிகோனல் ஷேப்ல இருக்கும், அல்லது ரவுண்ட் ஷேப்பா கூட செல்கள் இருக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் செல்லுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும். 3rd ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் வால்டு, அதனுடைய சுவர் பகுதி ரொம்ப மெல்லிசா இருக்கும். வித் டென்ஸ் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்தை பார்த்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அடர்வான சைட்டோபிளாசமா இருக்கும், அடர்ந்த சைட்டோபிளாசமா இருக்கும். அடுத்தது லார்ஜ் நியூக்ளியை, மிகப்பெரிய நியூக்ளியஸா இருக்கும். அடுத்தது அண்ட் ஸ்மால் வாக்யூல்ஸ், சிறிய குமிழ்களை கொண்ட வாக்யூல்கள் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனுடைய ஸ்ட்ரக்சர். இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். தண்டினுடைய நுனிப்பகுதி, இலையினுடைய நுனிப்பகுதி, வாஸ்குலர் கேம்பியம் அண்டு கார் கேம்பியம் எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல இந்த செல்லுடைய அமைப்பை சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 4th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்கு உட்படக்கூடியவை. அடுத்தது, இவை உணவை சேமிப்பது கிடையாது. they do not store food material. ஸோ இது நுனி பகுதிகளில் தான் இருக்கிறதுனால உணவை சேமிக்காது. அப்போ உணவு சேமிக்கல அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஃபங்க்ஷனை செய்யும்? growth கொடுக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பணிகளை இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மெரிஸ்டோஸ் அப்படிங்கிறது. சரியா? சரி, ஓகே. டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன். இப்போ இந்த டயக்ராம் பாரு. இந்த டயக்ராம் எதுக்கான டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மெரிஸ்டம் எந்த இடத்துல ஒரு தாவரத்துல ஆக்க திசுக்கள் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, longitudinal section of shoot apex showing location of meristums and young leaves. ஒரு யங் லீஃப் எடுத்துக்கிறோம், அதாவது இளம் இலையை எடுத்துக்கிறோம், அல்லது நுனி ஆக்க திசுவை காட்டக்கூடிய ஒரு தண்டினுடைய நுனி பகுதியினுடைய நீள்வெட்டு தோற்றத்தை கட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதுல இந்த மெரிஸ்டம் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு தண்டினுடைய நுனி பகுதியோ அல்லது இலையினுடைய நுனி பகுதியோ ஒரு லாஞ்சிடியூடினல் செக்ஷன்ல நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷூட் அபெக்ஸியோ அல்லது எதை பண்றோம்னா யங் லீவ்ஸையோ லாஞ்சிடியூடினல் செக்ஷன்ல கட் பண்ணி பார்க்கும்போது மெரிஸ்டம் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய நுனி பகுதியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஆப்பிக்கல் மெரிஸ்டம். ஒரு தாவரத்தினுடைய நுனி பகுதியில ஆப்பிக்கல் மெரிஸ்டம். 2வது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடை பகுதியில இருக்கும். அப்ப அதுக்கு பேரு இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்தது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் சைடு, பக்கவாட்டு பகுதிகள். இந்த பக்கவாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மெரிஸ்டத்தை என்ன சொல்லணும்னா
லேட்ரல் மெரிஸ்டம். அப்ப ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதியிலயோ இலை பகுதியிலயோ எந்தெந்த இடத்துல மெரிஸ்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பகுதியும், நுனி பகுதியும் சொல்லிட்டேன், இடை பகுதியும் சொல்லிட்டேன், லேட்ரல் சைடையும் சொல்லிட்டேன். அப்போ ஒரு தாவரத்தினுடைய 3 பகுதியிலும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறத தெரியுது என்ன சொல்லலாம், மெரிஸ்டம் சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த மெரிஸ்டத்தை நான் சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ்ல ஒரு ரூட்ல எந்த பகுதியில் இருக்கும், லீவ்ஸ்ல எங்க இருக்கும், ஸ்டெம்ல இருக்குங்கிறத சும்மா ஒரு 2 லைன் சொல்லிடுறேன் பார்த்துக்கோ. ஆப்பிக்கல் மெரிஸ்டம், these are found at the apex of growing points of root and should bring about increase the length. நுனி ஆக்கு திசு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்கும், வளரக்கூடிய வேர்களையும் தண்டினுடைய நுனி பகுதிகளையும் இந்த நுனி ஆக்கு திசு அப்படிங்கிறது காணப்படுது. இது தாவரத்தினுடைய நீள்போக்கு வளர்ச்சியை என்ன செய்யுதுன்னா அதிகப்படுத்தும். அதாவது bring about increasing the length, ஒரு தாவரத்தினுடைய நீள்போக்கு வளர்ச்சி அதிகப்படுத்துறது தான் இந்த என்ன மெரிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்பிக்கல் மெரிஸ்டம். அப்ப அது நுனி பகுதிகளில் தான் இருக்கும். ரெண்டாவது மெரிஸ்டம் என்னன்னு பார்த்தோம், இன்டர்கேலரி மெரிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், இடை ஆக்கு திசு அப்படின்னு அர்த்தம். அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it lies between the region of permanent tissues and is part of primary meristem. It is found at the base of the leaf. ஒரு இலையினுடைய லீஃப், இலையினுடைய அடிப்பகுதிகளை, எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுத்துக்கலாம், எந்த இடத்துல இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு என்ன சொன்னா பைனஸ் பிளான்ட் எடுத்துக்கலாம். அதுல ஈஸியா நம்ம அதனுடைய இலையினுடைய அடிப்பகுதியில இந்த இடையாக்கு திசு அதாவது இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஒரு புல்லை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா, புல்னா என்ன, கிராஸ், ஒரு கிராஸை எடுத்துக்கிட்டுனா கணுவிடை பகுதியின் அடியில் பேஸ் ஆஃப் த இன்டர்னோஸ், ஸோ அந்த பகுதியில இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்டரி க்ரோத், ஒரு தாவரத்தினுடைய நிலையான திசு பகுதி எந்த இடத்துல ஸ்டாண்டர்டான திசு பகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டாண்டர்டான பகுதி இருக்கும். அப்ப முதல் நிலை வளர்ச்சி எங்க இருக்கும், ஆப்பிக்கல் மெரிஸ்டம் பகுதியில இருக்கும். இடைநிலை, இரண்டாம் நிலை அல்லது ஸ்டாண்டர்டான பெர்மனன்ட் டிஷ்யூ ஏரியா எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம். இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கக்கூடிய அந்த இடைப்பகுதியில தான் அந்த இடையாக்கு திசு அப்படிங்கிறது காணப்படுதுன்னு சொன்னாங்க. லீஃப்ல இருக்கக்கூடிய அந்த இன்டர்கேலரி டிஷ்யூஸை தெரிஞ்சுக்கணும்னா பைனஸ் பிளான்ட் எடுத்துக்கலாம். கிராஸ் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்னோஸ் பகுதியில என்ன இருக்கா, இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். மூணாவது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம், செகண்ட் 3. இப்போ லேட்ரல் மெரிஸ்டம் எங்க இருக்கு, லேட்ரல் மெரிஸ்டம்னா என்ன அர்த்தம், பக்க ஆக்கு திசு. சரிங்களா? அப்ப லேட்ரல் சைடு, இந்த ஆப்போசிட் சைடு, அதாவது பக்கம், ஒவ்வொரு சைடு. ஸோ அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதனுடைய நீள் அச்சுக்கு இணையாக காணப்படும். இது தாவரத்தினுடைய அளவை அதிகரிக்க செய்யும். அப்படின்னா என்ன, these are arranged parallel. ஸோ பேரலல்னா இந்த ரெண்டு பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம்னா parallel side அப்படின்னு சொல்றோம், பக்கவாட்டு பகுதி. அந்த இடத்துல and causes the thickness of the plant part. ஒரு தாவரத்தினுடைய அளவை அதிகரிக்க செய்யக்கூடிய திசுக்களை தான் என்ன சொன்னா lateral meristems. அப்போ மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ டிஷ்யூ 2 வகைப்படும். ஒன்று ஆப்பிக்கல் மெரிஸ்டம், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இந்த பெர்மனன்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல அடுத்து என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல அதனுடைய கேரக்டர் என்னவா இருக்கு, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, அதனுடைய கேரக்டர் என்னவா இருக்கு. ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம எத்தனை டைப்ஸாக பிரிச்சுக்கலாம், அந்த டைப் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அப்படின்னா உனக்கு அசைன்மெண்ட் கொடுக்கும்போது இந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால நீ என்ன பண்ணிக்கலாம்னா இதை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது இதனுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனுடைய ஃபங்க்ஷனை பார்த்தோம்னா, மெரிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஆக்க திசுகள் நன்கு பகுப்படையும் திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் நிறைய செல் டிவிஷன் டிவைட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி அதாவது எலாங்கேஷன் அண்ட் செகண்டரி திக்னஸ் growth ஆஃப் த பிளான்ட். இங்க 2 வகையான வேலை நடக்குது. ஒன்று, ஒரு தாவரத்துக்கு தேவையான முதல் நிலை வளர்ச்சியையும் இரண்டாம் நிலை வளர்ச்சியும் இதுல இருக்கு. முதல் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கலாம், எலாங்கேஷன், பிரைமரி
அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். பிரைமரி growth அப்படிங்கிறது எலாங்கேஷன், நீள் வாக்குல வளரக்கூடிய அமைப்பும் இந்த மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூல இருக்கு. திக்னஸ், ஸ்ட்ராங்னஸ், ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான கடினத்தன்மையை உருவாக்கக்கூடியது எதுல இருக்குன்னா இந்த மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து பெர்மனன்ட் டிஷ்யூ பார்க்கலாம். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன? நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன? பகுப்படையக்கூடிய திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்களை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லணும். பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னா என்ன? Permanent tissues are those in which growth had stopped either completely or for the time being. ஸோ ஒரு முழுசுமா அந்த வளர்ச்சியை கொடுக்காது, அதுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான திக்னஸை ஸ்ட்ராங்னஸை கொடுக்கக்கூடிய திசுக்களை தான் என்னன்னு சொல்றேன்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சிம்பிள் டிஷ்யூஸ், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். டிஷ்யூவை என்ன செய்வோம்? பெர்மனன்ட் டிஷ்யூஸ்க்கு செகண்ட் டாபிக் வந்துட்டோம். அது ரெண்டு டைப்பாக பிரிக்க போகிறோம். ஒன்று சிம்பிள் டிஷ்யூஸ், இன்னொன்று பெர்மனன்ட் சிம்பிள் டிஷ்யூஸ், இன்னொன்று காம்பவுண்ட் டிஷ்யூஸ். ஸோ இந்த சிம்பிள் டிஷ்யூஸ் அகைன் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை 5 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன டைப்ஸ்? சிம்பிள் டிஷ்யூஸும் கிட்டத்தட்ட 5 டைப்ஸ். அதில் முக்கியமான டைப்ஸ்னா 3 டைப்ஸ். ஒன்று பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு. பாரன்கைமா, கோலன்கைமா, அடுத்தது ஸ்க்ளீரன்கைமா. இந்த 3 கைமாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ சிம்பிள் டிஷ்யூஸ்னா ஒரு சாதாரண திசுக்களா ஃபார்ம் ஆகிருக்கும். பாரன்கைமானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் டிஷ்யூனா என்ன? சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் homogeneous tissues composed of structurally and functionally similar cells. அதாவது ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை உடைய செல்களால் ஆன திசு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிம்பிள் டிஷ்யூஸ்னு சொல்றோம். அதுல 3 டைப் இருக்கு. ஒன்று பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. பாரன்கைமானா என்ன? பாரன்கைமாங்கிறது இதுதான், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாரன்கைமா இருக்கும். ஸோ இதனுடைய அமைப்பு தான் நான் உனக்கு ஓரளவு சொல்ல போறேன். பாரன்கைமாங்கிறது ஒரு லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்களால் ஆன ஒரு சிம்பிள் டிஷ்யூ தான் என்னன்னு சொல்றோம் பாரன்கைமான்னு சொன்னோம். பாரன்கைமா செல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவல், சம அளவுடையதா இருக்கும். செல்ஸ் ஆர் தின் வால்டு, ஓவல் ஷேப் அண்ட் ரவுண்டட் அல்லது பாலிகோனல் இன் ஷேப், வெல் டெவலப்டு ஸ்பேஸ் அமோங் தேம். இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் பாரன்கைமா பாசஸ். ஸோ இது அதாவது இந்த பாரன்கைமா செல்லுடைய அமைப்பு பார்த்துக்கோ என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுக்களை தான் நம்ம பாரன்கைமா செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூஸ்ன்னு சொல்லணும். பாரன்கைமா செல்கள் சம அளவுடைய, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பாரன்கைமா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ பாரன்கைமா செல் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய வாட்டர்ல வாழக்கூடிய பிளான்ட்லயும் பாரன்கைமா டிஷ்யூஸ் இருக்கு. ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படியா இருக்கும்? தண்ணியில இருக்கிற போது வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று இடைப்பகுதியை கொண்டுள்ளதா. ஸோ இங்க நிறைய காம்பாக்டா போட்டிருக்கேன். இதே பாரன்கைமா செல்லு தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சம் காற்று இடைவெளிகள் இருக்கும், ரொம்பவே சின்னதா இருக்கும், மெல்லியதா இருக்கும். ஸோ அப்படி தண்ணிக்குள்ள தாவரங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அமைப்பை கொடுக்கறதுனால இந்த பாரன்கைமா செல்ல நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஏரன்கைமா அப்படின்னு சொல்லலாம். பாரன்கைமா செல்லுல என்ன அடுத்தது என்னன்னு சொல்றோம்னா ஏரன்கைமா, காற்று இடைப்பகுதியை கொண்டுள்ளதால் அவற்றுக்கு என்ன சொல்றோம்னா ஏரன்கைமா அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அடுத்தது இந்த பாரன்கைமா செல்கள் ஒளிப்படும் பொழுது பசுங்கணுகளை உற்பத்தி செய்யறதுனால அதை என்னன்னு சொல்லலாம்னா குளோரன்கைமா. அப்போ பாரன்கைமாங்கிறது சிம்பிள் டிஷ்யூஸ் ஒன்னு சொன்னேன். அதுலயே எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லோ, செகண்ட் ஒன் டிஷ்யூ என்னன்னா குளோரன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ. அப்படின்னா என்ன? ஏரன்கைமாங்கிறது பாரன்கைமா செல் தான், ஆனா தண்ணியில வாழக்கூடிய தாவரங்கள் என்ன மாதிரி ஃபார்மேஷன் இருக்கு? ஏரன்கைமா. ஏன்னா காற்று இடைவெளிகள் அதுல அதிகமா இருக்கிறதுனால ஸோ ரொம்ப மெலிசா இருக்கு, அதனால தண்ணியில வாழக்கூடிய ஒரு தகமைப்பை பெற்றிருக்கிறதுனால ஏரன்கைமான்னு சொல்றோம். அதே போல குளோரன்கைமா அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான சன்லைட் அப்படியே அப்சர்வ் பண்ணி ஸோ அதன் மூலமா என்ன பண்ணுதுன்னா இந்த டிஷ்யூ சர்வே பண்றதுனால என்ன சொல்லணும்னா குளோரன்கைமா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செகண்ட் டிஷ்யூஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாரன்கைமான்னு பார்த்தோமா, செகண்ட் டிஷ்யூஸ் என்ன பார்த்தோம்? கோலன்கைமா. கோலன்கைமானா என்ன?
Collenchyma is a living tissues found beneath the epidermis. Cells are elongated with unevenly thickened, not lignified walls. Cells have rectangular oblique or tapering ends and pristinized protoplast. The passes thick primary non-lignified walls. They provide mechanical support of growing organisms. So second அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோலன்கைமா. கோலன்கைமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன்கைமா இங்க வந்துருக்கு. ஸோ இதனுடைய செல் ஸ்ட்ரக்சரை சொல்றேன் பாரு. கோலன்கைமாங்கிறது புறத்தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய, அப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிளான்டினுடைய வெளிப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய செல்லை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா உயிருள்ள டிஷ்யூ தான் நம்ம கோலன்கைமான்னு சொல்றோம். கோலன்கைமா பார்க்கறது கொஞ்சம் திக்கா இருக்கும், தடித்த சுவர உடையதா இருக்கும். செல்கள் நீண்ட சதுர நீளமா இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய செல்களா இருக்கும். அல்லது அதனுடைய முனைப்பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஃபுல்லா என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். தடித்த லிக்னின் இதுக்குள்ள ஃபுல்லாவே 2 வால் போட்டிருக்க பத்தியா, இது ரொம்ப திக்கான லேயர் உடையது. அந்த திக்கான லேயர் எதனால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா லிக்னின் இல்லா செல் சுவரை இவைகள் பெற்றுள்ளன. ஸோ அடுத்தது இதுல வந்து லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்லாதனால இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தடித்த சுவரை உடையதா இருக்கிறதுனால தாவறதுக்கு எதை கொடுக்கும், உறுதித்தன்மையையும் வலிமையும் கொடுக்கக்கூடிய செல் தான் என்னன்னு சொல்லலாம் கோலன்கைமா. அடுத்தது ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமானா என்ன? ஸ்க்ளீரன்கைமா கன்சிஸ்ட் ஆஃப் திக் வால்டு செல்ஸ். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், தடித்த செல் சுவரை உடையது. அடுத்தது which are often lignified. ஸோ இதுல ஸ்க்ளீரன்கைமா செல்கள் முதிர்ந்த நிலையில மெச்சூர் ஆன நிலையில எதை உருவாக்குன்னா புரோட்டோபிளாசம் அற்று காணப்படும் இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரன்கைமா செல்கள்னா டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். ஏன்னா அதுல என்ன கிடையாது, லிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாதனால இது இறந்த செல்கள் சொல்றோம். ஸோ அப்போ டெட் செல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், நார்கள் போலவும் ஃபைப்ரஸ் போலவும் அண்ட் ஸ்க்ளீராய்ட்ஸ் ஸ்க்ளீரைடுகள் அப்படின்னு சொன்னா கல் நார்கள் சொல்லுவோம். அப்ப நார்கள் போன்ற அமைப்புடையதாகவும் ஸ்க்ளீரைடுகளாகவும் ஃபார்ம் ஆகிருக்கும் சொல்றாங்க. ஸோ இது என்ன டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ளீரன்கைமாவுடைய டயக்ராம். இது நேரோ லியூமன். இதனுடைய இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு வித்தியாசம் என்னன்னா இந்த லியூமன் எப்படி இருக்குன்னா நீள் வாக்கில் இருந்த மாதிரி இருக்கும். லிக்னிஃபைடு திக் வால். லிக்னிஃபைடு திக் வால் அப்படின்னு சொன்னா லிக்னின் படிந்த சுவர். இதுல பாத்தீங்கன்னா லிக்னின் இல்லாதனால அந்த பிளான்ட்டுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்க லிக்னின் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கனால ஒரு தாவரத்துக்கு தேவையான கடினத்தன்மை கொடுத்து ஸோ அது திக்கா இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு தாவரத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா டிஷ்யூஸ் இருக்கு. அந்த டிஷ்யூஸ் எத்தனை வகையா பிரிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிச்சிட்டோம். ஒன்று சிம்பிள் டிஷ்யூஸ், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். சிம்பிள் டிஷ்யூஸ் ஒன்று, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். சிம்பிள் டிஷ்யூஸ்லாம் எதெல்லாம் பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, இது 3 தான் சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த பாரன்கைமாவே என்ன மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள இருந்தா ஏரன்கைமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன்லயும், அடுத்தது போட்டோசிந்தசிஸ் செய்யும் போது குளோரன்கைமா ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும். ஸோ அடுத்தது கோலன்கைமா அப்படிங்கிறது தாவர பிளான்ட்டுக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடியதுனா லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் வால் இல்லாதனால இந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர் டிஃபரா இருக்கிறதுனால வலிமையை கொடுக்கும். சரியா? ஸோ அடுத்தது இது லிக்னிஃபைடு திக் வால். லிக்னிஃபைடு இருக்கிறதுனால ரொம்பவே என்னவா இருக்குதுன்னா ரொம்ப திக்கான செல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கல் நார்கள் அதாவது கல் போன்ற ஒரு அமைப்புடையது, ஸ்டோன் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உடையதான் இதை சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். சைலம்னா என்ன, ஃப்ளோயம்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டு திசுக்கள். கூட்டு திசுனா என்னங்கிறத 2 மார்க்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனோட டைப்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் 1 டைப் ஆஃப் செல்ஸ் that work together as a unit. ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை தான் என்ன சொல்லணும்னா கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது கூட்டு திசுல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் கூட்டு திசுன்னா சைலமும் ஃப்ளோயமும். சைலமும் ஃப்ளோயமும் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், கூட்டு திசுக்களுக்கு, அதாவது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சைலம் ஃப்ளோயம். இந்த சைலத்தை என்னவா பிரிக்கலாம், சைலத்தினுடைய சைலம் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம், வேறுபாடுகள் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்குள்ள வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், அதாவது நீர் மற்றும் கனிமங்களை கடத்தக்கூடியது சைலம். ஃப்ளோயம்னா என்ன, கண்டக்ட்ஸ் ஆர்கானிக் சொல்யூட்ஸ் ஆர் ஃபுட் மெட்டீரியல், கரிம கரை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது
phloem. Conduction is mostly unidirectional. கடத்துதல் பெரும்பாலும் ஒரே திசையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரு சைலம். சைலம் வழியா தான் யூனி டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சரிங்களா? வேர்ல இருந்து எங்க இருந்து எங்க போகும்? தாவரத்தினுடைய மேல் பகுதி, வேர்ல இருந்து மேல் பகுதி வரைக்கும் மூவ் ஆகக்கூடியது ஒரு யூனி டைரக்ஷன்ல மூவ் ஆனா அதுக்கு பேரு சைலம். இது எப்படி போகும்? அதாவது பை டைரக்ஷனல். கடத்தல் இரு திசைகளிலும் நடக்கும். இலையிலிருந்து வளரும் அல்லது சேமிப்பும் உறுப்புகளுக்கு, சேமிப்பிலிருந்து தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா பை டைரக்ஷனல். ரெண்டு வகைகளிலும் ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு phloem. அடுத்தது கண்டக்டிங் சேனல்ஸ் ஆர் ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ஸோ சைலத்தினுடைய கடத்தும் பொருட்கள் எதுனா ட்ரக்கேடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலமா என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா கண்டக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் சைலத்துல நடக்குது. அடுத்தது கண்டக்டிங் சேனல்ஸ் ஆர் சீவ் டியூப்ஸ். ஃப்ளோயத்துல எதன் வழியா மட்டும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லடை குழாய்கள் மூலம் நடந்துச்சு, உணவுப் பொருட்கள் கடத்தப்பட்டுச்சுன்னா அது phloem. லாஸ்ட் ஒன் component of xylem include trachate, vessels, xylem parenchyma and xylem fibers. அதாவது சைலங்கள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பகுதிகள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் ட்ரக்கேட்ஸ், சைலம் ஃபைபர்ஸ், சைலம் வெசல்ஸ், சைலம் பாரன்கைமா. இந்த 4 பகுதிகளும் எதுல இருக்கு? சைலத்துல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பகுதிகள் சொல்லலாம். ஃப்ளோயத்துல என்னென்ன இருக்கு? சேவ் எலிமெண்ட்ஸ், கம்பானியன் செல்ஸ், phloem fibers, phloem parenchyma. ஸோ இந்த 4 பகுதியிலும் எதுல இருக்குன்னா ஃப்ளோயத்துல இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன டிஷ்யூ? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். சைலத்தினுடைய டிஃபரன்சியேஷனையும் சைலம் ஃப்ளோயத்தினுடைய டிஃபரன்சியேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு சைலம் என்ன வேலை செய்யும், phloem என்ன வேலை செய்யும் சொன்னா. இதுல மெயினா 2 மார்க்கா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சைலம் அப்படின்னா கண்டக்ட்ஸ் வாட்டர்ஸ் அண்ட் மினரல்ஸ். சைலம் நீரையும் கனிம பொருட்களையும் கடத்தும். ஃப்ளோயத்தினுடைய 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட்ஸ் ஆர்கானிக் சொல்யூல்ஸ் ஆர் அல்லது ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது கரை பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துச்சு அப்படின்னு சொன்னா அது phloem. ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா பாட்னில ஒரு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல், அடிப்படை இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ செல்லால் ஆனதுதான் தாவரம். செல்லெல்லாம் ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குது? அதாவது டிஷ்யூவை உருவாக்குது. டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குது? ஆர்கனை உருவாக்குதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ செல்லை பத்தி பார்த்துட்டோம். செல் வந்து யூனிசெல், மல்டி செல் அப்படின்னு சொல்லி 2 வகையான செல். மல்டி செல் எதில் அதிகமா இருக்கு? பிளான்ட்ஸ்ல அதிகமா இருக்கு அப்படின்னு செல்ல ஒரு பார்த்தோம். அடுத்தது இந்த செல்லுடைய கூட்டமைப்பு டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஷ்யூக்குள்ள 2 வகையா பிரிச்சோம். ஒன்னு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்னு பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா ஆக்கத்திசுக்கள், தாவரத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூனா தாவரத்தை நிலைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறதா என்ன சொன்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அகைன்ஸ் எத்தனை டைப்பா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா என்ன? அதாவது செல்கள், பாரன்கைமா செல், ஸ்க்ளீரன்கைமா, கோலன்கைமா செல்கள்லாம் இருக்கிறது என்னன்னா சிம்பிள் டிஷ்யூன்னு பார்த்தோம். அடுத்தது காம்பவுண்ட் டிஷ்யூ அப்படின்னா என்ன? சைலமும் ஃப்ளோயமும், இதுதான் காம்பவுண்ட் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த டாபிக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.